அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்துவிட்டு காரில் ஊர் திரும்பிய 4 வழக்கறிஞர்களில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். கார் கிணற்றுக்குள் பாய்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 3 பேர் பலி என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், என்ன நடந்தது? இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? முழுவதும் வணக்கம் ஆசினி. இன்று காலை தற்பொழுது செஞ்சி அருகே உள்ள புறவழிச்சாலையில் கார் ஒன்று கிணற்றில் பாய்ந்து அதில் பயணம் செய்த வழக்கறிஞர்கள் 4 நபர்கள் காரில் சிக்கிக் கொண்டுள்ளனர். அதில் 3 நபர்கள் தற்போது அந்த காரின் உள்ளே இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் ஒரு நபரை காவல்துறையின் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இவர்கள் செஞ்சி சென்னை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலத்திற்காக வந்துள்ளனர். அவர்கள் நேற்று இரவு கிரிவலத்தை முடித்துக் கொண்டு திரும்பி திருவண்ணாமலையிலிருந்து செஞ்சி வழியாக சென்னை நோக்கி சென்றிருந்த போது அவர்கள் தூக்க கலக்கத்தில் கார் சாலையோரம், அதாவது கிருஷ்ணகிரி புதுச்சேரி சாலையில் சென்று கொண்டிருந்த போது தூக்க கலக்கத்தில் சாலையோர தடுப்பு கட்டையில் மோதி அங்கிருந்த கிணற்றின் உள்ளே பாய்ந்துள்ளது. அந்த பாய்ந்த கிணற்றிலிருந்து அப்படியே சம்பவ இடத்திலேயே அவர்கள் காரில் கிணற்றில் மூழ்கியுள்ளனர். இந்த மூழ்கிய அவர்கள் 4 நபருமே கார் உள்ளேயே சிக்கிக் கொண்டு தவித்துள்ளனர். அவர்கள் நீர்க்க யாரும் இல்லாத காரணத்தால் கார் கிணற்றில் உள்ளே சென்றது. இதன் காரணமாக கிணற்றில் இருந்த அவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் செஞ்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். உடனடியாக அவர் அளித்த பேரில் தீயணைப்புத் துறையினரும் அங்கே விரைந்து சென்று அவர்களை உடலை மீட்பதற்காக போராடி வந்தனர். அந்த உடலை மீட்ட அவர்கள் காரை கிரெயின் மூலமாக தூக்கி வெளியெடுத்த போது அந்த காரின் உள்ளே 3 நபர்கள் சிக்கிக் கொண்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஒரு நபர் உள்ளே கிடப்பதாகவும் அந்த வழக்கறிஞர்களை தேடும் பணிகளும் தீவிரமாக தீயணைப்புத் துறையிலும் செஞ்சி போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலை பாதையை முடித்துக் கொண்டு ஊர் திரும்பும் வழக்கறிஞர்கள் இந்த கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் ஆனது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த ஒரு நபரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உடலை மீட்ட மற்ற 3 நபர்களின் உடலையும் செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் தூக்க கலக்கத்திலேயே இந்த காரினை கிணற்றில் விழுந்ததாகவும் முதற்கட்ட தகவல் அங்கிருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து செஞ்சி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த சோக சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.